செல்வா போற்றி, புவனத்தாரனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உரையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார், முன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே, பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே. தந்தைதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிழா இன்பனமக்காவானும், எந்தனுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, குருநாதர் மறைமலையடிகள் மலரடிகள் போற்றி போற்றி, குருநாதர் அழகரடிகள் அடியிணைகள் போற்றி போற்றி, குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணை திறத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த திருத்தலத்தில் நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் 461வது மாதாந்திர வழிபாடு உங்கள் எல்லோருடைய நல்லாதரவினாலும் இங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பூவும் நீரும் கொண்டு முப்போதும் திருமேனி தீண்டுகிற அர்ச்சகர்களோடு ஆதரவோடும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அருமையான இந்த திருத்தலம் சென்னையில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னால், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கிற சிறப்பு தலங்கள் எல்லாம் சென்னையிலே ஆங்காங்கு எழுப்பி வணங்கி கொண்டிருப்பது நம்முடைய சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு கிடைத்த சிறப்பு. இப்போ வட சென்னைக்கு போனீங்கன்னா சிதம்பரேஸ்வரர் கோயில், சிதம்பரத்து மாதிரியே ஒரு அமைப்பில் ஒரு கோயில் இருக்கும். அதே மாதிரி இது ராமநாதபுரம் ராமேஸ்வர பெருமானுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இங்கே இருக்கிற அன்பர்கள் இந்த கோயிலை அந்த காலத்தில் அமைத்திருக்கிறார்கள். அதனால் ராமேஸ்வரம் போலன்னா இங்கே வழிபாடு செய்தால் அந்த பலனை பெறலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு தலங்களை சென்னையிலேயே ஆங்காங்கே அமைத்திருப்பார்கள். சென்னைக்கு ஒரு சிறப்பு உண்டு, எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் அதில் மிகப்பெரிய சிறப்பாக சைவர்களாகிய நாம் கருத வேண்டியது 6 பாடல் பெற்ற தலங்கள் அமைந்திருக்கிற தலம். பெரிய அருளாளர்களை தன்னுடைய மண்ணிலே தாங்கி கொண்டிருக்கிற தலம். பட்டினத்தாரை தாங்கி கொண்டு திருவொற்றியூர், அதே போல பாம்பன் சுவாமிகளை தன்னுடைய மண்ணிலே தேக்கி வைத்துக் கொண்டிருப்பது இந்த திருவான்மியூர் தலம். இப்படி நல்ல சான்றோர்களை தன்னகத்தே கொண்டதாகவும் தமிழகத்தினுடைய பல்வேறு தலங்களை நினைவுபடுத்துகிற வகையில் பல தலங்களை கொண்டதாகவும் அதே நேரத்தில் 6 பாடல் தலங்களை கொண்டதாகவும் விளங்குகிற இடம் இந்த சென்னை மாநகரம். எல்லோருக்கும் தெரிந்த தலம் தான், ஒரு முறை நினைவுபடுத்துக்குவோம். தலைநகரத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கிற மயிலாப்பூர் நல்ல ஞானசம்பந்த பெருமான் எலும்பை பெண்ணாக்கிய தலம். திருவருளாலே கபாலீஸ்வர பெருமானுடைய பெருங்கருணையினாலே எலும்பை பெண்ணாக்கிய தலம் நம்முடைய மயிலாப்பூர் அருள் தரும் கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வர பெருமான். பக்கத்தில் இன்னொரு தலம் திருவான்மியூர் மருந்தீஸ்வர பெருமான், திரிபுர சுந்தரி அம்மை உடனாய மருந்தீஸ்வர பெருமான். அப்படியே அந்த கடற்கரையிலேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா பக்கத்தில் திருவொற்றியூர் வடிவுடை நாயகி அம்மை உடனாய ஒற்றியூர் படம்பக்கநாதருடைய திருத்தலம். அப்படியே அந்த பக்கம் வந்தால் திருமுல்லை வாயில், வட திருமுல்லை வாயில். ஏன்னா தென் திருமுல்லை வாயில் அந்த தஞ்சை மாவட்ட பகுதியில் காவிரி பகுதியில் இருக்கிறது. அதனால் இது வேறுபாடு தெரிவிப்பதற்காக இதை வடதிருமுல்லை வாயில் என்றும் அதை தென் திருமுல்லை வாயில் என்றும் அமைத்தார்கள். அதில் கொடியிடை நாயகி அம்மை உடனாய மாசிலாமணீஸ்வரர் அருமையான தலம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா திருவேற்காடு வேர்க்கண்ணம்மை உடனாய வேதபுரீஸ்வரர் பெருமான். அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தால் பாடி வலிதாயம் என்று சொல்லப்படுகிற தலம். பாடி என்று பெயர் மறிவிட்டது. தேவாரத்தில் வலிதாயம் என்று போற்றப்படும் தாயம்மை உடனாய வலிதாய பெருமான் அமைந்திருக்கிற தலம். இப்படி பாடல் தலங்களை 6 தலங்களை தன்னகத்தே கொண்ட தலமாக விளங்குவது சென்னை மாநகரம். அது சைவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தமிழகத்தில் தமிழ்நாட்டில் சென்னை பகுதியில் மட்டும் 6 தலங்கள். அப்படியே சுற்றி போனால் பல தலங்கள் இருக்குது. திருநின்றியூர் இருக்குது, அப்படியே பக்கத்தில் போனால் திருவெண்பாக்கம், இப்படி நிறைய தலங்கள் இருக்கிறது. ரெண்டாயிரம் ஆண்டு நாம் செய்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் வழிபட்ட பாடியநல்லூர் லோகநாயகி உடனாய திருகிரீஸ்வரர்
கோயில் அந்த அழைப்பை கொண்டு வந்து நம்ம ஐயா அவர்கள் இங்கே நமக்கெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். 25 ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பல்வேறு தலங்கள் இருக்கிற சிறப்புடையது நம்முடைய தலம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருப்பேன், இந்த தலம் எனக்கு ஒரு உருக்கமான தலம், நினைத்தாலே அழுதி வருகிற தலம். இதே இடத்துல தான் 2010 என்னுடைய தம்பி முருகவேலுடைய மகனார் முருக ராமலிங்கம் அவர்கள் கடைசியாக வழிபாடு செய்த போது திருவருளும் திருக்குளும் என்ற தலைப்பில் உரையாற்றிய தலம் இந்த தலம். அதுதான் கடைசி தலம். ரொம்ப சிறு வயது. இறைவன் அவருடைய தந்தையாரை 60 நிறைவிலே தான் எடுத்து சென்றார். அனைவரை 50 நிறைவுக்குள்ளாகவே எடுத்து சென்றார். அதனால் இந்த தலத்துக்கு வருகிற போதெல்லாம் என்னுடைய தம்பியினுடைய நினைவு அப்படியே எனக்கு நெஞ்சே உருக்கும். அவர் குடும்ப அடிப்படையில் அவருடைய சித்தப்பா மகனாக இருந்தாலும் அவர் இல்லத்திலேயே அதிகமாக விரும்பியவன் நான் ஒருவன் தான். ரொம்ப நெருக்கமாக என்னோடு இருப்பான். உரிமையோடு சண்டை போடுதலும் அதே நேரத்தில் அண்ணன் என்ற முறையில் உறவு பண்ணுவதுமாக எந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு தம்பியை இழந்தது எப்படி தாயை இழந்தும் தந்தை இழந்திருக்கிறோமோ அதுபோல தம்பி இழந்தது மிகப்பெரிய துயரத்தை, துக்கத்தை, துன்பத்தை, கவலையை எப்பொழுதுமே எனக்கு அளிக்கிறது. அதனால் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் நினைத்தாலும் இப்போ அடியார்களோடு வருகிற போது கொஞ்சம் நினைவு மாறி இருக்கும். ஆனால் இந்த தொடங்குகிற போது, இந்த உரை தொடங்குகிற போது என்னை அறியாமல் எனக்கு கண்கள் நீர் மல்கும். அதனால் இந்த தலத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நான் வருகிறேன், என்னுடைய தம்பியின் நினைவாக. இன்னொரு சிறப்பு, என்னுடைய தாய்மாமன் ராமமூர்த்தி ஐயா அவர்களும் அவருடைய வாழ்க்கை துணை நலம் மேனகா அம்மையார் அவர்கள், அவருடைய பிள்ளைகள் ரமேஷ்குமார், சுரேஷ்குமார் மற்றும் உள்ள அவர்கள் இந்த பகுதியில் வந்து குடியேறிய காலத்திலிருந்து சில ஆண்டுகள் கழித்து இந்த கோயிலில் நாம் வந்து வழிபாடு செய்கிற போது நமக்கு உணவு படைக்கின்ற பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த ஆண்டும் அவர்கள் இங்கே உணவு படைப்பதற்காக நமக்கு தயாராக செயற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதனால இந்த தலத்துக்கு என் தம்பி நினைவு மட்டுமல்லாமல் தாய்மாமனுடைய நினைவையும் எப்பொழுதுமே போற்றுகின்ற நிலையாக இருக்கிற ஒரு பெரிய தலம், சிறப்பான தலம். இந்த தலத்தில் இன்றைக்கு நாம் வழிபாடு செய்கிற இந்த நாள், இன்னும் 2 நாள் கழித்து என்னுடைய தாய்மாமன் அவர்களுக்கு திருமணமாகி 60 ஆண்டு. பொதுவாக 60 ஆண்டு பிறந்ததிலிருந்து 60 ஆண்டு மணிவிழா என்று சொல்வார்கள். அது பல்வேறு நிலைகளிலே போற்றப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்ததிலே இருந்து பல்வேறு வகையான காலகட்டங்களிலே அவ்வப்போது ஒரு இறைவனை வழிபாடு செய்து அவனுடைய திருவருளை பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையில் தான் பல வழிபாட்டு முறைகளை நம்முடைய சான்றோர்கள் அமைத்திருக்கிறார்கள். முதல்ல குழந்தை பிறந்தவுடனே அதற்கு ஒரு பெயர் வைப்பார்கள், பெயர் சூட்டு விழா என்று செய்வார்கள். அதை தீட்டு கழித்தல் என்று ஒரு வழிபாடு சொல்லி அந்த நேரத்திலே அதை செய்த பின்னாலே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவார்கள். அப்படியே அந்த குழந்தை வளருகிற போது ஓராண்டு அல்லது 3 ஆண்டு அவரவர் குடும்ப வழக்கப்படி காது குத்துகிற நிகழ்ச்சியும் மொட்டை அடிக்கிற நிகழ்ச்சியும் செய்வார்கள். குருத்து முடியெடுத்தல் என்றதுக்கு பெயர், முதலாக முடியெடுத்தல். அப்படியே அந்த குழந்தை 5 வயதாகிற போது பள்ளிக்கு அனுப்புவார்கள். அதற்கு எழுத்து பேரு, அது வித்யாரம்பம் என்று வடமொழியில் சொல்வார்கள். நல்ல தமிழில் எழுத்து பேரு வழிபாடு செய்வார்கள். அப்படியே அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்குமானால் ஒரு 10-12 வயதாகிற போது அது நன்மை அடைதல் என்று பெயர். அது பெரியவளாதல் என்று சொல்லுவது நம்முடைய பழக்கம். சமைதல், பக்குவப்படுத்துதல், பக்குவம் அடைதல் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி பக்குவம் அடைதல் என்று சொல்வார்கள். அது நன்மை அடைதல் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு வழிபாடு செய்வார்கள். அப்படியே அந்த குழந்தை வளர்ந்து படித்து நல்ல வேலை வாய்ப்பு அமைந்த சூழலிலே ஒரு 25 வயது, 20லிருந்து 25 வயதுக்குள்ளாக, அந்த காலத்தில், இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் கல்யாணம் 40 வயசுலாம் பண்ணிக்கிறாங்க. அப்போல்லாம் 20லிருந்து 25 வயதுக்குள்ளே பண்ணுவார்கள். அது வெள்ளி விழா என்று பெயர். உடம்பில் வெள்ளி ஊறுகிற நேரம், இல்லறத்திற்கு இயல்பாக இருக்கிற நேரம் என்று கருதி அதை திருமணம் செய்து அழகு பார்ப்பது வெள்ளி விழா. அதாவது ஒரு 50 ஆண்டுகள் ஆகிற போது பொன் விழா, 60 ஆண்டுகளில் மணி விழா, 70 ஆண்டில் பவள விழா, 80வது ஆண்டில் முத்து விழா, 90வது ஆண்டில் வைர விழா,
100 நிறைவில் 100 விழா, அதற்கு மேலும் 100 மேலுணர் 1, 2 என்று வாழுகிற காலம் வரையில் இறைவனை வணங்கி வழிபாடு செய்து அவன் திருவருளை பெறுகின்ற நிகழ்ச்சியாக நம்முடைய சான்றோர்கள் அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே எங்களுடைய தாய்மாமன் ஐயா அவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணமாகி 60 நாள், இப்போது 87 முடிங்கி 88 வயதில் இருப்பவர். அது ஒரு பெரிய சிறப்பு. அந்த நல்ல நாளை ஒட்டி வருகிற இந்த முதலாக இருக்கிற ஒரு 3 நாளைக்கு முன்னாலே இந்த இடத்திலே நாம் வழிபாடு செய்திருக்கிறோம். அந்த வழிபாட்டின் பயனாக எங்கள் தாய்மாமனும் மாமியும் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து 100 விழா காணுகிற வகையில் அவருடைய வாழ்வு அமைய வேண்டும் என்றும், எல்லாம் வல்ல என்னுடைய வழிபடு கடவுளாகிய திருக்கழுக்குன்றத்து பெருமானையும் நம்முடைய ராமநதீஸ்வர பெருமானையும் வேண்டி அவர்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியவங்கள் எல்லாம் வாழ்த்தலாமா, சின்னவங்க எல்லாம் வாழ்த்து பெற வேண்டுமே தவிர வாழ்த்து பெற சொல்லக்கூடாதுன்னு சொல்வார்கள். ஆனால் நம்முடைய சமயம் சொன்னது இறைவனையே வாழ்த்தலாம் என்று சொல்லி மணிவாசக பெருமான் குருநாதராக வந்து குருந்த மர நீழலிலே திருப்பெருந்துறையிலே காத்திருந்து உபதேசம் செய்தார். அப்படி உபதேசம் பெற்றவுடனே இவர் தான் அவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும். ஆனா அவர் எதிரில் அமர்ந்து பெருமான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று இறைவனையே வாழ்த்து சொன்ன சமயம் நம்முடைய சமயம். அதனால வாழ்த்துவதற்கு மனம்தான் இருக்கணும், வயது தேவையில்லை. எந்த வயதிலையும் யாரையும் வாழ்த்தலாம். ஆனால் அந்த வகையில் அவரை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய திருமணம் சைதாப்பேட்டையில் நடந்தது. ரொம்ப சின்ன பையன் நான். அவருடைய திருமணத்துக்கு நான் சின்ன பையனாக இருப்பேன். அவருக்கு 88னா எனக்கு 74, 14 வயது எங்களுக்கு அவருக்கு வித்தியாசம். அவருக்கு சைதாப்பேட்டையில் ஜோன்ஸ் ரோடில் தான் திருமணம் நடந்தது. எங்கள் அப்பா தான் செய்து வைத்தார். அப்போ அப்பா கூட உட்காந்து பார்த்தேன், விளையாடினே இருந்து திருமணம் பண்ணும்போது அங்கே உட்காந்து பார்த்தேன். நினைவு இன்னும் என் நெஞ்சிலே நிழலாடி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழலில் இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய திருமணமான 60 ஆண்டு நிறைவு பெறுகிற இந்த நாளில், இந்த நாளை ஒட்டி வருகின்ற வழிபாட்டில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் நல்கி அருள வேண்டும் என்று உங்கள் எல்லோர் சார்பிலுமாக நம்முடைய பெருமானை வேண்டி அவர்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் மாதந்தோறும் நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக முன்னெல்லாம் வருவாங்க. 200 பேரெல்லாம் வந்த காலம் உண்டு, 200 பேர் 300 பேர் வந்த காலம் உண்டு. ஆனால் இப்போதெல்லாம் அப்படி குறைஞ்சி ஒரு 50-60 பேருக்கு மேலே வருவதில்லை. மாதம் ஒரு முறையாவது நாம் வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமான அந்த குழந்தைகளோடு அவங்க கோயிலுக்கு, அவங்க தேவாலயத்துக்கு சென்று கொஞ்ச நேரம் அங்கே அந்த பைபிளை படிப்பார்கள். நாமும் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு மாதந்தோறும் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது முதல்ல நான் பலமுறை சொல்லியிருப்பேன், மீண்டும் ஒரு நினைவுபடுத்துகிறேன். தொடக்க காலத்தில் இதை தொடங்கி வைத்தவர் ராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அது சென்னை மல்லீஸ்வரர் கோயிலில் தான் தொடங்கி வைத்தார். முதல்ல தொடங்கி வைத்து வார வழிபாடுன்னு தொடங்கினார். ரொம்ப நாள் வார வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அப்பா கூட, நான் கூட சின்ன வயசில் அந்த வாரந்தோறும் கூட்டு போவார். ஞாயிற்றுக்கிழமையானா எங்கேயாவது வெளியில் போகலான்னா அப்பா வழிபாட்டுக்கு கூட்டு போயிடுவார். அப்போ நமக்கு கொஞ்சம் இன்னும் இருக்குது, சின்ன வயசில் கோயிலுக்கே கூட்டு போகிறாரு, எங்கேயாவது சைட் சீயிங் போக மாட்டாருன்னு நினைப்பாரு. அப்படிப்பட்ட காலத்திலிருந்து நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து வாரந்தோறும் வருவதற்கு எல்லோருக்கும் இடர்பாடு இருக்கிறது. பல்வேறு வகையான சூழல், பல்வேறு வகையான செலவு அதிகமாகிடுது. பேருந்து கட்டணம் எல்லாம் அதிகமாக எல்லோராலும் ஒரு செலவு பண்ண முடியாது. வாரந்தோறும் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இதை மாதாந்திர வழிபாடாக மாற்றினோம். அப்படி மாதந்தோறும் நடைபெறுகிறது. ஒரு மாதத்தில் ஒரு நாள் இறைவனுக்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இனிவரும் காலங்களில் மக்கள் திரளாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு, பொதுவாக இந்த வழிபாட்டில் நாம் சிவாச்சாரியர் பெருமக்கள் அவர்கள் சொல்லுகிற, நாள்தோறும் சொல்லி வருகிற அந்த வடமொழி மந்திரத்தை சொல்லுவதை விட நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் மறைமலை அடிகளார் அவர்கள் காட்டிய வழியிலும், நம்முடைய பண்டித ராமநாத அடிகள், அழகர் அடிகள் அவர்கள் காட்டிய நெறியிலும் நம்முடைய திருமுறைகளை கொண்டு போற்றி சொல்லி மலர் வழிபாடு செய்து வணங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இது 1960களில் முதல்ல பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தபோது
அவர் முதலமைச்சராக இருந்தபோது 60லிருந்து 65 காலகட்டத்தில் மதுரையில் தான் முதல்ல தமிழ் வழிபாட்டு அர்ச்சனை என்று குன்றக்குடி சாமி தலைமையில் தொடங்கப்பட்டது. அப்போதே என்னுடைய தந்தையார் அந்த நிகழ்ச்சிக்கு சென்று ஒரு பெரிய வாழ்த்துறையை, அதற்காக பெரிய ஒரு வாழ்த்து மடல் எழுதி அதை அங்கே பக்தவச்சல் இடத்துல கொடுத்தார்கள். அந்த காப்பி எங்கள் வீட்டில் இருக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும். இந்த A4 சைஸ் மாதிரி 2 பக்கம் இருக்கும். ஒரு செய்தித்தாளை 2ஆம் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவு பெரிய படமாக போட்டு அவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் அழகிரடிகளையா வைத்து அந்த தமிழ் வழிபாட்டை என் தந்தையார் தொடங்கினார். சபாபதி குருக்கள் என்று ஒரு சிவாச்சாரியர் இருந்தார். அவர் அந்த மாதந்தோறும் அந்த வழிபாட்டில் வாரந்தோறும் நாங்கள் சொல்லுகிற போது கட்டாயம் அந்த வழிபாட்டை அவர் தமிழில் செய்வார். அவரே கற்றவனும் கனியை போற்றி சொல்லி காரணீஸ்வரர் பெருமானுக்கு மலர் வழிபாடு செய்து அதையெல்லாம் நடத்தி வைப்பார். அப்படி இந்த தமிழ் வழிபாடு தொடங்குவதற்கு முன்னாலேயே, அர்ச்சனை தொடங்கு முன்னாலேயே இந்த வழிபாட்டை தொடங்கியவர் என்னுடைய தந்தையார். அதனால் இந்த வழிபாடு என்பது மாதத்துக்கு ஒரு முறை நாம் செல்லுகிறோம். அதனால் இதை கட்டாயமாக கருதி எல்லோரும் இன்னும் திரளாக அவரவருடைய உறவினர், நண்பர்கள், சுற்றத்தாரை திரளாக அழைத்து வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அருமையான இந்த வழிபாட்டில் ஒவ்வொரு முறையும் அதுக்கு முன்னர் நம்ம தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தோம். சென்னமல்லீஸ்வரர் கோயிலேயே வாரந்தோறும் அந்த வகுப்பு வழிபாடு முடிச்சுட்டு அங்கே உட்காந்து வகுப்பு நடக்கும். அப்படியே நடந்தபோது பல இடர்பாடுகளால் இதை மாத வழிபாடாக மாற்றினோம். அந்த மாத வழிபாடாக தொடங்கிய காலத்திலிருந்து யாராவது ஒரு சான்றோரை அழைத்து வந்து ஏதாவது ஒரு திருமுறை அல்லது சித்தாந்த கருத்துக்கள் சிந்தனைகளை செய்வது என்று தொடங்கி பல ஆண்டுகளாக நடைபெற்றது. பல அன்பர்கள், அழகரடிகள் பேசியிருக்கிறார். வாழ்வியல் புலவர் தேமொழியார், அவர் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கிட்டே சித்தப்பா கிட்டே பாடம் படித்தவர். அவர் பின்னால் அமெரிக்கா வரையில் போயிட்டு வந்தவர். அப்படிப்பட்ட வாழ்வியல் புலவராக விளங்கிய தேமொழியார் அவர்கள், அதுக்கப்புறம் எங்களுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள், தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக விளங்கிய இ சுந்தரமூர்த்தி அவர்கள், திருக்குறள் நொறி தோன்றலாக விளங்கிய என் ராமலிங்கம் அவர்கள், என்னுடைய பெரியக்காவினுடைய கணவர் வாழ்க்கை துணை நலம் மதுரை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த தொழிலிருந்த கங்காதரன் அவர்கள், அப்புறம் என்னுடைய தம்பி ராமலிங்கம் அவர்கள் என்று பல அன்பர்கள் இந்த வாராந்திர இந்த வழிபாடு முடிந்தவுடன் திருமுறை மற்றும் சாத்திர கருத்துக்களை எல்லாம் முறையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது இந்த கொரோனா காலம் என்று வந்தபோது ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் இந்த வழிபாடு கூட நின்று போனது. இல்லை காட்டி இது இப்போ நேரம் வந்து 480க்கு மேலே போயிருக்கும். அந்த இடையில் ஒரு 1.5 ஆண்டு காலம் இந்த வழிபாடு நடைபெறாமல் போனது. நிறைய அந்த ஊரடங்கு உத்தரவெல்லாம் போட்ட காரணத்தினால. அதனால் மீளப்படுத்திய போது நம்முடைய பிரபாகரன் அவர்கள் வந்து பேச வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் திருவருட்பயன் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது அவர் பெரிய புராணம் சொல்லலாமா என்று கேட்டார். நான் சொன்னேன், சரி சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லைம்மா, கட்டாயம் சொல்லலாம். அது எல்லாருக்கும் கொஞ்சம் கேட்கறதுக்கு இதுவாக இருக்கும். சித்தாந்த சாத்திரம் சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் நடுவலார் கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு 10 மாதத்தில் முடிச்சிடுங்க. 10 அதிகாரம் தானே, 10 அதிகாரம். திருவருட்பயன் வந்து 10 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். அதனால் 100 குறள். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் முடிச்சிருங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு முடிச்சிருங்கன்னு சொல்லி, அப்படி வாய்ப்பு இருக்குமானா அப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்கலாம் பெரிய புராணத்துன்னு சொன்னேன். ஆனால் அதுவே தொடங்கி 3 ஆண்டு கடந்து விட்டது. என்ன காரணம்? இந்த அவ்வளவு சிறிய 7 சீர் குறள் வெண்பாவில் நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியர் அது அவ்வளவு தெளிவாக சுருக்கமாக பல்வேறு சித்தாந்த கருத்துக்களை ஆழமாக சொல்லியிருப்பதனால அதை சொல்லுகிற போது அப்படியே விரிவடைந்து போகிறது. அதனால் இதை ஒன்றும் பண்ண முடியல. அதனால் 3 ஆண்டு கடந்து விட்டது. அநேகமாக இன்றைக்கு நிறைவு பெறும் என்று கருதுகிறேன். ஏன்னா இன்னும் 3 குறள் தான் இருக்குது. 4 குறள் அதோட நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த மாதத்திலிருந்து பெரிய புராண சிந்தனையை அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடைபெறும். அதனால் இன்றைய தினம் ஒரு நிறைவு விழா நிகழ்ச்சி போல திருவருட்பயனுடைய நிறைவு இங்கே நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அருமையான இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்று வாழ்த்தி, இந்த உரையை கேட்ட பின்னாலே எங்களுடைய தாய்மாமன் குடும்பத்தார் சார்பில் வழங்குகிற உணவையும் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்போடு கேட்டுக்கொண்டு, அடுத்த மாதம் நம்முடைய மாதாந்திர வழிபாடு நம்ம வடபழனிக்கு அருகில் இருக்கிற வேங்கீஸ்வரர் திருக்கோயில் நடைபெற இருக்கிறது. அதில் எல்லோரும் வந்து திரளாக கலந்து கொள்ள விட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு அறிவிப்பு, போன ஆண்டு இங்கே வழிபாட்டுக்கு வந்தபோது யாரோ ஒரு அன்பர் அவருடைய பையை விட்டு சென்றிருக்கிறார். அது எங்கள் தாய்மாமனுடைய
மாமி அவர்கள் மேனகா அம்மையார் அவர்கள் இவ்வளவு காலம் காத்திருந்து அதுக்கு முந்தைய முன்னாண்டு அதை அப்படியே வைத்திருந்து ரெண்டு வருஷம் அதை கொண்டு வந்து இடத்துல கொடுத்திருக்கிறார். நீங்கள் யார் என்று கேட்டு கொடுத்துள்ளீர்கள் என்று. அதில் தமிழ் வேத திரட்டு புத்தகம் இருக்கிறது. அதில் செங்குட்டுவன் தலைவர் 12 திருமுறை மன்றம் என்று போட்டிருக்கிறது. அந்த அன்பர் இங்கே வந்திருந்தால் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிறைவாக உள்ள திருவருட்பயன் நிறைவு சொற்பொழிவாக இருக்கிற 4 குறளின் சிந்தனையை கொடுக்குமாறு நம்முடைய பேரன்பர் பழ பிரபாகரன் அவர்களை அன்போடு நான் உங்கள் எல்லோர் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இந்த நிறைவு பெற்றவுடன் எல்லோருக்கும் உணவு வழங்கப்படும், பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு தகவல், நான் போன மாதம் மார்கழி மாதம் குளிர் தெரியும் எனக்கு கூட, நம்ம நாட்டிலே குளிருது, அதனால காசிலுக்கு போகலான்னு இந்த ஒளி என்று ஒரு இதழ் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த இதழ் மூலமாக ஒரு தலப்பயணம் ஏற்பாடு செய்ய வேண்டும், அது காசிக்கு செல்லலாம் என்று அந்த ஆசிரியரும் சில அன்பர்களும் என்னை அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அப்போ சரி, எனக்கு ஏதாவது நிகழ்ச்சினா நான் என்னுடைய நாட்குறிப்பை பெரட்டுவேன். எது ஓய்வாக இருக்கிறதோ அந்த நாளைக்கு தான் சொல்லுவது என்னுடைய பழக்கம். ஆனால் அப்படி பெரட்டிய போது மார்கழி மாதம் ஒரு 10 நாள் ஓய்வாக இருந்தால் தெரிந்தது. அந்த நாளில் போகலாம் என்று தெரிஞ்சது. ஆனால் இவ்வளவு குளிர் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கும்னு ஒரு தப்பாக கணக்கு போட்டேன். அந்த ஏற்பாடு செய்த அந்த அன்பர் அவர் அதை பற்றி பெருசாக சொல்லலை. ஏன்னா அவர் வணிகம் செய்கிறார், வியாபாரம், அவருக்கு டிராவல்ஸ் நடத்துவது ஒரு வியாபாரம். அதனால் அவர் வணிக நோக்கம் இருப்பதனால அதை பற்றி அவர் பெருசாக சொல்லாமல் முதல்ல இங்கேருந்து புறப்படுற டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டார். 60 அன்பர்கள் போனோம், 60 பேருக்கு உள்ள ரயில் டிக்கெட்டை போட்டு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தார். இன்னைக்கு இரவு அவர் கொடுத்துட்டு போன கொஞ்ச நேரத்தில் என் மகன் மேலே மாடியில் குடியிருக்கிறான். அவன் வந்து பார்த்து, என்னப்பா இவ்வளோ டிக்கெட் வச்சுருக்கேன்னு கேட்டான். இந்த மாதிரி காசிக்கு போகிறோம்ப்பா ஒரு 60 பேர் உடனே. எங்கே போகிறீங்க, எப்போ போகிறீங்கன்னு கேட்டான். இந்த மாதிரி டிசம்பர் 19ன்னு. ஐயோ ரொம்ப குளிராக இருக்குமாப்பா, இப்போ போய் கிளம்புறீங்களேன்னா. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், கொஞ்சம் குளிர் கூட இருக்குங்க, அதெல்லாம் சொட்டர்லாம் போட்டுன்னு காப்பாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. ஆனால் அங்கே போனால் 2 முறை நான் கைலாயத்துக்கு போயிருக்கிறேன். அதற்கு இணையான குளிர் அந்த காசி பகுதியில். அந்த ஒரு மாதிரி சிவப்பு கல்ல சட்டை போட்டிருக்காரு அந்த தம்பி இருக்கிற இடத்துல இருந்து இங்கிருந்து நான் பார்த்தா அங்கே நிற்கிறது தெரியல, அவ்வளவு பனி, மூடு அப்படியே மறைத்து கொண்டு இருக்கிறது. பேருந்தில் நாங்கள் போயிட்டு இறங்கி பேருந்தில் போகிறோம். அந்த பேருந்து போது முன்னால் போகிற வண்டி தெரியல. அந்த மீடியன்னு போட்டுருக்காங்க, இப்போலாம் செவரு போட்டிருப்பாங்க, மீடியன்னு நடுவில், சாலைக்கு நடுவில். அதுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பான், அந்த செவரை இடிக்காமல் இருக்கிறதுக்காக. அந்த கோடை பார்த்துக்கினே போகிறார் வண்டிக்கார். அவ்வளவு பனி, ரொம்ப குளிர். நான் நினச்சேன் சரி யாரும் குளிக்க போகிறது இல்லைங்க. அங்கே போய் திரிவேணி சங்கம், முக்கூடலில் குளிப்பாங்க. திரிவேணி சங்கமம், அது வடசொல், நல்ல தமிழில் முக்கூடல். அங்கே போய் குளிக்கணும். கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று 3 நதிகள் கலக்கிற இடம். அது கரையிலிருந்து படகுல போய் குளிக்கணும். ஒரு துறை மாதிரி கட்டி படகுகளை நிறுத்தி நடுவில் கட்டை கட்டி கீழே பலகை வச்சுருப்பாங்க, அதில் தான் குளிக்கணும். ஆழமான இடம், அங்கே தான் குளிக்கணும். எல்லாரும் படகுல போகிற போது யாரும் குளிக்கிற மாதிரி எண்ணம் இல்லைன்னு நினச்சேன். யாரும் சொல்ல இப்படி கொடுத்து அப்படி கொடுத்துன்னு. நானாவது கொஞ்சம் சட்டை கட்டிட்டு துண்டு போட்டு வந்தேன். எல்லாரும் சொட்டர்லாம் போட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே போன உடனே எல்லாரும் அத்தனை பேரும் 60 பேரும் அங்கே நீராடினார்கள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அயோத்தியெல்லாம் பார்த்துட்டு காசிக்கு வந்து அங்கேயும் கங்கையில் நீராடினார்கள். மணிகர்ணிகாவில் 60 பேரும் நீராடினோம். அவ்வளவு பெரிய குளிர். பொதுவாக காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போகணும் என்பது ஒரு மரபு. காசிக்கு போனால் ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வந்து உடனே அடுத்த வாரம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன். அங்கே காரைக்குடியில் ஒரு நிகழ்ச்சி ஒத்துக்கிறதுனால நேராக ராமேஸ்வரம் போய் தீர்த்தமெல்லாம் குளித்து சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். நம்ம அன்பர் எங்கூட வந்த அறிவழகன் இங்கே வந்திருக்கிறார், அவரும் என்னோட வந்தார். ஆனால் பொதுவாக காசிக்கு போய் ராமேஸ்வரம் போகிறதுக்கு வாய்ப்பு வசதி இல்லை, உடனடியாக போக முடியலன்னா சென்னையில் இருக்கிற அன்பர்கள் இங்கே வந்து கும்பிட்டா அது நிறைவு செய்த மாதிரி ஒரு சூழலை மேற்கொள்ளலாம். அந்த மாதிரி சூழல் எனக்கு அமைந்திருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு, அதனால் இந்த தலத்துக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது. ஏன்னா காசிக்கு போயிட்டு வந்து இங்கே வழிபாடு செய்வது, அந்த வகையில் இதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வழிபாட்டை கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பழ பிரபாகரன் அவர்கள் அந்த வழக்கம் போல ஆற்றுகிற அந்த திருவருட்பயன் சிந்தனையை இன்றைக்கு நிறைவு செய்கிறார். அவரையும் பாராட்டி வாழ்த்தி, உங்களையும் பாராட்டி வாழ்த்தி என்னுடைய உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கொண்டில் செல்வா போற்றி, பொறுப்பவர் புவனத்து அரணே போற்றி, தரும் சிவகாம சுந்தரி அம்மையுடனாய் அருள்மிகு ராமநாதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம்.